ஓஏ அண்ட் மசால்ச்சி ஜாபை பற்றி நீங்கள் கேட்ட டவுட்ஸில் மேஜரான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ, இதுக்கு முன்னால் போஸ்ட் பண்ண வீடியோவில் குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்கி வைங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொன்ன உடனே ஷார்ட் லிஸ்ட்டு பிஃபோராகவே வாங்கணுமாலாம் அப்படிலாம் கேட்குறீங்க. இல்லை, ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட்டு, அதான் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதில் உங்கள் நேம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்குற விஷயங்களை அப்புறம் பாருங்கள், ஓகேங்களா? அதை பற்றின வீடியோஸ்லாம் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எங்கள் சைன் வாங்குற வர ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இஜெட் அப்டேட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் 4 வீடியோ ஓல்டு லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறீங்க, இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் நாங்கள் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலி இந்த ப்ராசஸுக்கு, இந்த ஓஏ அண்ட் மசால்ச்சிக்கு அப்ளை பண்ணும் போதே அப்ளிகேஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 2 பேர் நேம் கேட்டிருந்தாங்க. நன்னாடத்தை சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டோட நேம் பக்கத்தில் இருந்தவங்க நம்பரை கொடுத்து மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அவங்க நேம்லாம் கொடுத்தேன். அப்போ அவங்கள்ட்ட வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் அவங்கள்ட்ட தான் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படி ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதை லீவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேஜராக நீங்கள் க்ரீனிங் சைன் வாங்குறவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா அது பெட்டர், அது நல்லது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டி சும்மா கடமைக்குன்னு வைக்க மாட்டாங்க. ஒரு ஷார்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த சிவிக்கு வரணும்னு சொல்லும் போது, அப்போ இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதாவது தவறுதலாக மாற்றி, அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை உங்கள்கிட்ட இல்லாமல் என்கிட்ட இருக்குன்னு போய் சொல்லி ஏதாவது விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி தவறுதலாக பண்ணுறது, இல்லாட்டி உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரிஜினலே மிஸ் ஆகி ரீசெண்ட் டேஸில் மிஸ் ஆகி போகிறது, சர்டிஃபிகேட்டை சிவி டைமில் காமிக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி கேசஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க, ஓகேங்களா? இப்படிலாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நடக்க தான் செய்யும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகெயின் ஒரு லிஸ்ட்லாம் விட்டு அப்புறம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் போகும். அது மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறம் ஃப்யூச்சரில் உங்கள் அப்டேட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதையே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. எப்படின்னா, இப்போ ஷார்ட் லிஸ்ட்டு வருது, அதில் என்னோடய நேம் வருது. அப்போ நேமில் உள்ள பர்சன் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அங்கே வெரிஃபிகேஷன் டைமில் ஏதோ ரிமார்க்கோ இல்லாட்டி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஏதோ தேவைப்படுது, என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அங்கே வருது. அங்கே நோட் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கான டைம் பீரியட் ஏதோ கொடுக்குறாங்க, டைம் ஃப்ரேம் அவுட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்குமா அந்த சுச்சுவேஷனால் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண முடியல, அந்த காலம் கடந்து போகுது. அப்போ அந்த பர்சன்ஸுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அடுத்த ஸ்டேஜ் சிவி முடித்து அடுத்த ஸ்டேஜ் போயிடலாமா? ஏன்னா சிவிக்கு முன்னால் ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்கே, அப்போ சிவியை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் டேரெக்டாக போயிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி கிடையாது. எந்த ஒரு ப்ரொசீஜருமே அப்படி தான். ஒரு ஸ்டேஜ் முடியுது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அதில் எல்லாருமே சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கும் சொல்லிட முடியாதுல்ல. இம்ப்ராப்பராக ஒரு சிலர்கிட்ட ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள்கிட்ட கூட இருக்காதா இம்ப்ராப்பராக, அந்த மாதிரி ஒரு சில கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டாக இருந்தாலுமே அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்க. பண்ணி அடுத்து ஒரு லிஸ்ட்டோ இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலிமினேட் பண்ண கேண்டிடேட்ஸை மட்டும் விளக்குற லிஸ்ட்டு மாதிரி, விளக்குற லிஸ்ட்னா எலிமினேட் பண்ண அந்த கேண்டிடேட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக கூட பப்ளிஷ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் அப்படின்றது நடக்கலாம். இது காமனாக ஆல் ரெக்யூர்மெண்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர் இப்படி தான் நடக்கும். அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேங்களா?